மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கைக்குரிய திருப்பதி லட்டு பிரசாதத்துல கலப்படமான நெய் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த விவகாரம் 2024ஆம் ஆண்டு வெளியாகி பெரும் பேசும் பொருளாக மாறியிருந்தது. உலக அளவுல எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு விஷயமாகவும் இது அமைந்திருந்தது. 2021 2024 வரை ஆந்திர மாநிலத்துல ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள், அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸின் சார்பாக முதலமைச்சராக இருந்தாரு. அந்த காலகட்டத்துல தான் திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு லட்டு தயாரிப்பதற்காக 5 நிறுவனங்களிடம் நெய் கொள்முதல் செஞ்சிருந்தாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஆர் டைரி ஃபுட், இந்த நிறுவனத்திடமிருந்தும் நெய் திருப்பதி தேவஸ்தானுக்கு போயிருந்தது. இந்த நிறுவனங்கள் இந்த நெய்யை கலப்படமான முறையில தான் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதன் பிறகு ஆந்திர மாநிலத்துல ஆட்சி மாற்றம் நடைபெறுது. முதல்வராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வராரு. இந்த விவகாரத்தை கையில் எடுத்து இதனை விசாரிப்பதற்காக ஒரு தனிக்குழுவே அமைச்சிருந்தாரு. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நெய்ல பன்றியினுடைய கொழுப்பு, மீன் எண்ணெய், மாட்டு கொழுப்பு இதெல்லாம் கலப்படம் செய்யப்பட்டிருக்கு. இந்த நெய்யை தான் 5 வருடமாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பிரசாதமாக மக்களுக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அதன் பிறகு இந்த நெய்ல 90% கலப்படம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது ஊர்ஜனப்படுத்தப்பட்டது. இந்த விவகாரம் அதற்கடுத்து உச்சநீதிமன்றம் வர செல்லுது. உச்சநீதிமன்றத்துல எஸ்ஐடி அப்படின்னு சொல்லப்படுற சிறப்பு விசாரணை குழுவும் அமைச்சிருந்தாங்க. இது விசாரணை தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கு. இந்த விவகாரம் அடுத்த கட்டமா எங்க போயிருக்கு அப்படின்னா, ஆந்திர முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த லட்டு விவகாரம் குறித்து பேசுறாரு. அதுதான் இப்ப பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த லட்டு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த லட்டு தயாரிக்க பயன்படுத்திய நெய்ல கழிப்பறையை சுத்தம் செய்யக்கூடிய ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அது கலப்படம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். அதாவது அதுல குறிப்பா இந்த ரசாயனத்தை பேரிட்டே சொல்றாரு. லீனியர் அல்கைல் பென்சைன் சல்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரசாயனம் அதுல கலக்கப்பட்டிருக்கு. இந்த ரசாயனம் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, பாத்திரங்கள் கழுவுவதற்கும் கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கும் தான் இந்த மாதிரியான ரசாயனங்களை பயன்படுத்துவாங்க. அதை லட்டுல லட்டு தயாரிக்கக்கூடிய நெய்லையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த விவகாரத்துல 5 நிறுவனங்களை சேர்ந்தவர்களை கைது செய்திருக்காங்க. அவங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு, பால்ம் ஆயில், பால்ம் கெர்னல் ஆயில், பால்மோலின், பீட்டா கரோட்டின், அசிட்டிக் ஆசிட் ஈஸ்டர், லாக்டிக் ஆசிட், மோனோகிளிசரைட் இதை தான் நாங்க கலந்துருக்குமே தவிர்த்து லீனியர் அல்கலைன் பென்சோன் சல்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரசாயனங்கள்லாம் நாங்க கலக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது அடுத்த கட்டமாக எங்க போய் நிற்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் திருவடியை சொன்ன ஸ்ரீமந்த் ஸ்ரீ ஸ்ரீ முதலியாண்டார் திருவடியை சொன்ன நம்ம எல்லோருமே இப்போ சமீபத்தில் பார்த்துட்டே இருக்கோம். நம்மளுடைய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் முன்னாடி இருந்தக்கூடிய அரசாங்கத்திலேருந்து நம்மளுடைய திருமலையில் எப்பேற்பட்ட ஒரு ஹீனமான வேலை எப்படின்ட்டாங்க நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நெய் கலப்படம் நமக்கு பப்ளிக்காக தெரிஞ்சிருக்கிறது இப்போ நெய் வண்டி தான். பாக்கி அங்கே என்னென்ன விதமான எல்லா விதமான கலப்பாடுகள் நடந்ததோ பாக்கி எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணினால் தான் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் நம்ம பார்த்தபடி நல்லபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் வரக்கூடிய பக்தருக்கு எல்லா விதமான தர்ஷனங்கள் அதே மாதிரி எல்லா விதமான கைங்கரியத்தையும் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. இந்த நெய் கலப்பட விஷயத்தில் நெய்யால் எப்படி நமக்கு நம்ம இதுலேயே கூடாரவல்லி இதுலேயே நம்ம ஒரு இதில் சொல்ல முடியும். நெய் முழங்கே வழிய நமக்கு நெய்யை காக்கக்கூடிய
கூடார பந்தி இன்னைக்கு ஆண்டாளுடைய இது அப்பேற்பட்ட ஆண்டாள தயாரிக்க வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அவங்க எல்லாத்தையும் ஒரு கலப்பட நெய் கொடுத்து எத்தனை பேருக்கு இதால் இந்த தெய்வ நம்பிக்கையே இல்லாத இருக்கிற இதை வந்து தெய்வ நம்பிக்கையாக இருக்கிற எத்தனை பேருக்கு இதால் ஆகக்கூடிய ஆரோக்கியமான ஒரு இதை வந்து கெடுதலாச்சுங்கிறது அப்புறம் யோசனை சிந்தித்து பார்க்குறோம். உண்மையாது இந்த மாதிரி நடக்காமல் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணின நெய்யில் கலப்படம் பண்ணின யாரே இருந்தாலும் அவங்களுக்கு நிர்தாட்சிணியமாக அவங்களை நல்லபடியாக தண்டிக்கணும்னு சொல்லி நான் இருக்கிறேன். அடியேன் ராமாயுதாசன். சத்குடும்ப சமேத ஆரோக்கிய ஐஸ்வர்ய சித்தி ரஸ்தோ.